ரியல் மேட்ரிட்டோட 25-26 சீசன். இந்த சீசன் வந்து ரொம்ப ஹைல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுட்பால் வேர்ல்ட்ல இருக்கிற மோஸ்ட் வாண்டட் மேனேஜர் ஜாபி அலோன்சோ சைன் பண்ணோம். சைன் பண்ணதுக்கு அப்புறம் லலிகா, சாம்பியன்ஸ் லீக் எல்லாத்துலயும் நல்ல ஒரு ரன் கிடைச்சிச்சு. என்னதான் பிளே ஸ்டைல் வைஸ் ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லைனாலும் ஒரு மேட்ச்க்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிட்டு இருந்தது. அன்டில் அத்லெட்டிகோ மேட்ரிட ஃபேஸ் பண்ற வரைக்கும். அத்லெட்டிகோ மேட்ரிட்ல தோத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. பிளேயர்ஸோட இன்ஜுரி ப்ராப்ளம், அப்புறம் பிளேயர்ஸுக்கும் மேனேஜருக்கும் இருக்கிற ப்ராப்ளம், மேனேஜருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ரிசல்ட் என்ன, ஜாபி அலோன்சோ சாக் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ ஹைல ஸ்டார்ட் ஆன ஒரு கேம்பெயின் வந்து கடைசியில சொதப்பலா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் டிவிஷன் கூட கப் லாஸ், அதுக்கப்புறம் பென்ஃபிகா கூட சாம்பியன்ஸ் லீக் லாஸ். ஸோ இப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஸோ ரியல் மேட்ரிடோட ஃபியூச்சர் ரொம்ப அன்னோன்னா இருக்கு. லைக் எந்த மேனேஜர் வர போறாங்க, யாரை சைன் பண்ண போறாங்க, பிளேயர்ஸ்ல டிஃபென்சிவ் இஷ்யூவை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க, மேனேஜ்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்மளுக்கு தெரியல. மற்றபடி இந்த சீசன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் சீசன்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், யார் மேனேஜர் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.